வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ வந்துட்டு நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் கசர்ட்ஸ் அண்டு ப்ரிவென்ஷன்ஸ் இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் டாபிக்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் இந்த டாபிக், அதாவது சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி சைன், அதற்கான வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கங்க. அடுத்து ரெண்டாவது டாபிக், இந்த மாதிரியே தான் எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூடு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் எல்லா டாப்பிக்கும், அதே மாதிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு அந்த 10 யூனிட்டுக்குமே எல்லா டாப்பிக்கும் நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற நபர்கள் கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அந்த டாபிக்ஸ் பார்த்துருவோம். டாபிக் மின்சார அபாயங்கள். மின்சாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனால் கண்ணால் தெரியாதது. தவறான கையாளுதலால் மின்வெட்டு, தீ விபத்து, கருவி சேதம் மற்றும் உயிரிழப்பு ஆகியவை ஏற்படலாம். முக்கிய நோக்கங்கள்: தொழிலாளர்களின் உயிரை பாதுகாப்பது, மின்சார கருவிகள் மற்றும் பொருள்களை சேதமில்லாமல் கையாள்வது, தொழில்நுட்ப செயல்பாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்வது. அபாயங்களை அறிதல் மற்றும் எதிர்கொள்ளும் திறன், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் முறைகள் பின்பற்றல், செயல்முறை கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு. மின்சார அபாயங்களின் வகைகள், அதாவது மின்சார அபாயங்கள் எத்தனை வகை இருக்கும், அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்வெட்டு அப்படிங்கிறது தான். ஸோ மின்வெட்டு அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக், உடல் வழியாக மின்னோட்டம் செல்வது. காரணங்கள்: நேரடியாக கம்பியை தொடுதல் அல்லது பழுதான கருவிகள் மூலம். இதனால் மின்வெட்டு அப்படின்றது ஏற்படும். ஆர்க் ஃப்ளாஷ், மின் கம்பியில் இருந்து வெளிப்படும் தீவிர மின்னொளி கண், தோல் மற்றும் கருவிக்கு தீங்கு விளைவிக்கும். ஷார்ட் சர்க்கியூட், கம்பியில் நேரடியாக தொடங்கி அதிக மின்வெளி, அதாவது கம்பிகளில் நேரடியாக அதிகப்படியான மின்னோட்டம் செல்வது. வெப்பம் அதிகரித்து தீ ஏற்படும் அபாயம் உள்ளது. அடுத்து ஓவர்லோடு, மின்சார கருவிகள் அதிக மின் ஓட்டம் பெற்றால் தீ அபாயம். பழுதான கம்பிகள், திடீரென மின்னோட்டம், தீவிர வெப்பம். உதாரணம், மின் கம்பியில் பழுதான இணைப்பு இருந்தால் அந்த பகுதியில் தீ ஏற்படலாம். அதாவது பழுதான இணைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மின்சார அபாயங்களை தவிர்ப்பது மற்றும் முன்னெச்சரிக்கை: மின் மூலத்தை வேலைக்கு முன், அதாவது மெயின் சுவிட்ச் இருக்குல்ல, அதை வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அணைக்கிறது. மின் கம்பிகளை தொடுவதற்கு முன் மின் அழுத்தம் சரிபார்த்தல். பழுதான கம்பிகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது. ஈரமான இடங்களில் வேலை செய்யக்கூடாது. பாதுகாப்பு கையுறைகள், கண்ணாடி, ஹெல்மெட் அணிய வேண்டும். மின்சார இணைப்புகளை வலிமையாக வைத்து முறையாக இருக்க வேண்டும். மின் மூலத்தை அணைக்காமல் கம்பியில் தொடுவது மின்வெட்டு ஏற்படும். மின்சார அபாயங்களை தடுக்கும் கருவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டட் கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், ஹெல்மெட், இன்சுலேட்டட் புட்ஸ், இன்சுலேட்டட் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அண்டு பிளேயர்ஸ். இதெல்லாம் தான் மின்சார அபாயங்களை தடுக்கக்கூடிய மிக முக்கிய கருவிகள். அடுத்து பயன்பாடு: நேரடியாக மின்கம்பிகளை தொடுவதற்கு முன்னர் கையுறைகளை அணிய வேண்டும். கண்ணாடிகள் கண்களை மின்னழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும். ஹெல்மெட் தலை மீது விழும் பொருட்கள் மற்றும் மின்னழுத்தத்திற்கு பாதுகாக்கும். மின்சார பாதுகாப்பு நடைமுறைகள் என்னென்னா, மின் துண்டுகளை முறையாக கண்டறிந்து வேலை செய்ய வேண்டும். இணைப்புகளை வலிமையான முறையில் இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் அதிக மின்சார சாதனங்களை இயக்கக்கூடாது. பிழையான கம்பிகள் உடனே மாற்றப்பட வேண்டும். மின்சார பணிகள் தனிப்பட்ட கவனம் அவசியம். உதாரணம், ஒரே சமயத்தில் பல கருவிகளை இயக்குவது ஓவர்லோட் ஏற்படுத்தும். இது கூட கேள்விகளாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே சமயத்தில் பல கருவிகள் இயக்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அல்லது இது ஓவர்லோடு ஏற்படும், 1 சரி 2 தவறுன்னு கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம்.
அடுத்து மின்சார அபாயங்களை எதிர்கொள்ளும் நடைமுறைகள். அபாயத்தை முதலில் கண்டறியும். மின் அழுத்தம், கம்பி பாதிப்பு, கருவி பழுது. அடுத்து அவசர நிறுத்தம், எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச் பயன்படுத்தணும். அடுத்து தனிப்பட்ட பாதுகாப்பு, கையுறைகள், கண்ணாடி, ஹெல்மெட் அணிதல். குழு பாதுகாப்பு, ஒருவருக்கு அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக உதவி அப்படிங்கிறது குழுவோட பாதுகாப்பு. மின்வெட்டு ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். உடனே மின் மூலத்தை அணைக்கவும். பாதிக்கப்பட்டவரை எலும்பு பகுதிகள் காயமில்லாமல் எடுத்துச் செல்லவும். மூச்சை பராமரித்தல், காயங்களை சுத்தம் செய்தல், அவசர மருத்துவ உதவி பெறுதல். தொழிலாளர்கள் அவசர நடவடிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணங்கள்: நேரடியாக மின் கம்பியை தொடுவது, தவிர்க்க முன் கையுறைகள் பயன்படுத்துதல். அபாயங்கள் மற்றும் தடுப்பு. தீ வகைகள், அதாவது தீ எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபயர், மின்சார தீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காக்னிஷன் தீ, ரசாயன தீ. இது 3 தடுப்பு முறைகள். மின்சார தீ, நீர் தவிர்க்க வேண்டும். கெமிக்கல் எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் பயன்படுத்தவும். காக்னிஷன் தீ, நீர் பயன்படுத்தலாம். ரசாயன தீ, வகைக்கு ஏற்ப கெமிக்கல் எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ். பாதுகாப்பு பழக்கங்கள் மற்றும் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் கவனமாக வேலை செய்ய வேண்டும். பழுதான கருவிகளை உடனடியாக மாற்ற வேண்டும். பாதுகாப்பு சின்னங்களை கடைபிடிக்க வேண்டும். சக தொழிலாளர்களுடன் பாதுகாப்பு விழிப்புணர்வு பகிரவும். பயிற்சி மூலம் புதிய பாதுகாப்பு முறைகளை கற்றுக்கொள்ளவும். மின்சார தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு விதிகள் மற்றும் மின்சார அபாயங்களை தடுப்பது, உயிர் காப்பது, வேலை தரத்தை மேம்படுத்துவது, விபத்துகளை குறைப்பதுமாகும். இதுதான் பாதுகாப்பு பழக்கங்கள் மற்றும் முடிவுகள் அப்படின்றது. இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்ம மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற 2வது டாபிக். ஸோ இந்த இதில் கேள்விகள் அப்படின்றது நமக்கு ஒரு 10 கேள்விகள் 15 கேள்விகள் அப்படின்னு இடம்பெறும்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம எந்த யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, பட் எல்லாமே படிக்கணும். எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த சிலபஸில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 25 கேள்வி 20 கேள்வியும் ஒரு யூனிட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூனிட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம மெட்டீரியல் வாங்குகிற நபராக இருந்தாலும் முதல்ல ஒரு 25 கேள்வி 20 கேள்வி எந்த யூனிட்டில் வருதோ அந்த யூனிட்டை முடிச்சிடுங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற யூனிட், கம்மியான மார்க் வர யூனிட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்ற நபர்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்படின்றத வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.